கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பு ஆதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்கு உயிர்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டூலே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ராமாயண நீதிகள் என்ற தொடரிலே இன்றைக்கு ராமாயணத்திலிருந்து நம்ம பார்க்க போற நீதியானது கோபம் கூடாது. கோபப்பட்டு கோபவசத்துல நம்ம பண்ற காரியங்கள், நம்ம எடுக்கிற முடிவுகள் இதெல்லாம் நம்மளுக்கு பிற்காலத்துல வினையாகத்தான் போய் முடியும். ஆகையால் கோபம் வரும்போது எந்த மாதிரியான ஒரு முடிவோ காரியமோ நம்ம பண்ணக்கூடாது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு ராமாயணத்திலேருந்து நம்மளுக்கு தெரியறது இது கூடாது அப்படிங்கிறது. அதில் சில உதாரணங்கள் பார்ப்போம். ஹனுமான் லங்கைக்கு செல்றார். அங்கே சீதா தேவியை பார்க்கிறார். சீதா தேவி ராமரோட விரகத்தினால கஷ்டப்படுறதையும் பார்க்கிறார். அங்க ராட்சசாலால அவ கஷ்டப்படுறதையும் பார்க்கிறார். அதுக்கு அவருக்கு கோபம் வருது. இப்படி யாரு சீதா தேவி யாரு, ராமர் யாரு எல்லாம் தெரியாம இப்படி இதுகெல்லாம் வெட்டுறதை போட்டு அப்படின்னு அவருக்கு ஒரே கோபம். அங்கே யுத்தம் ஆரம்பிச்சுட்டார். அவர் போன காரியம் வெறும் சீதா தேவி எங்கன்னு பார்த்துட்டு திரும்பி வர்றதுதான். ஆனா அவருக்கு பொறுக்கல. யுத்தம் ஆரம்பிச்சிட்டார். சில ராட்சசால துவம்சம் பண்ணிட்டார். லங்கையே எரிச்சுட்டார். லங்கை எரிச்ச அப்புறம் அப்பதான் யோசிக்கிறார், அடடா நம்ம என்ன பண்ணிட்டோம் கோபத்துல, இப்படி லங்கையை எரிச்சிட்டோமே, இந்த லங்கையில் தானே எங்கேயோ சீதா தேவியும் இருக்கா, அவளுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. இப்போ நம்ம பாட்டுக்கு லங்கையை எரிச்சுட்டோம்னா அப்ப அங்கேயும் தானே சீதா தேவிக்கும் தானே கஷ்டம் வந்திருக்கும். இதெல்லாம் யோசிக்காம நம்ம பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டோமே, என்ன பண்ணிட்டோம் அது அப்படிங்கிற சமயத்துல அவர் இதை சொல்றார். கிருத்த பாபம் ந குர்யாத் கஹ கிருத்தோ ஹன்யாத் குருனபி கிருத்த பருஷயா வாச்சா நர சாதூனதிக்ஷிபேத். ஒரு மனுஷன் கோபம் வந்துட்டுனா என்ன பண்றதுன்னே தெரியாது. அவனுக்கு பாவங்கள் பண்ணுவான், அபச்சாரப்படுவான். பெரியவா ஆச்சாரியா அப்படிங்கிறதும் கண்ணுக்கு தெரியறது இல்லை, அடிக்க போயிடுவான். கண்ணா பேனா பேசுவான், பேச்சுல ஒரு இது இருக்காது. இதுதான் பேசணும், இதை பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடே இருக்காது. வார்த்தைகளை கொட்டிடுறது, அபச்சாரப்படுறது, பாகவதால் கிட்ட அபச்சாரப்படுறது, இதெல்லாம் பாவம். இதுக்கெல்லாம் தண்டனை வரும் பிற்காலத்துல. ஆனா அப்ப தெரியறது இல்லை. கோபப்பட்டு இதெல்லாம் பண்றோம். அதனால மனுஷன் கோபப்பட்டா இதெல்லாம் பண்ணிடுவான் அப்படின்னு ஹனுமான் தனக்கு சொல்லிக்கிறார். அப்படிலாம் பண்ணுவானே, நம்மளோட பண்ணிட்டோமே. அதுக்கப்புறம் போறார், சீதா தேவியை திரும்பி பார்க்கிறார். நல்ல வேலையாக இங்க ஒன்றும் ஆகல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். இருந்தாலும் இது பிராட்டி அனுகிரகம்தான், இது ஒன்றும் ஆகலைங்கிறது. ஆனால் பண்ண காரியம், கோபத்துல பண்ண காரியங்கிறது தப்பு தான் அப்படின்னு அவர் நினைக்கிறார். பண்ணியிருக்க கூடாதுதான், ஏதோ
தெய்வவசமா இங்க ஒன்றும் ஆகாம இருந்தே தவிர என்னன்னாலும் ஆயிருக்கலாம். அவருக்கு அது விஷயம் தெரியாதுங்கிறது இல்லை. ஒரு மனுஷன் கோவப்பட்டா கோவப்படக்கூடாது, கோவத்துல காரியம் பண்ணக்கூடாதுங்கிறது அவருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இது நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, முன்னாடி ரிஷிமுகத்துல இருந்துட்டு இருக்கச்சே சுக்ரீவன் அங்க இருக்கான், வாலிக்கு 10 பாயிண்ட் மலையில என்னைக்கு வேணாலும் வாலி வந்து இவனை அடிப்பான் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அப்போ ஒரு நாள் ரெண்டு பேர் கையில வில்ல ஏந்தின்னு வரதை பாக்குறா சுக்ரீவன். கொஞ்சம் லேசா பயம் வருது, சந்தேகம் வருது. அப்போ ஹனுமான அனுப்புறார். யார் அந்த 2 பேர் போய் விசாரிச்சு வா சொல்லு விசாரிச்சு. இப்போ ஹனுமான் போறார், கேட்கிறார் யார் நீங்க அப்படின்னு. விஷயம் தெரிஞ்சுக்கிறார். அவ சொல்றா நான் யாரு, அவ கதையெல்லாம் சொல்றா. அதை கேட்டுட்டு ஹனுமானுக்கு ஒரே ஆச்சரியம். அடடா, இப்படி கூட ஒரு அண்ணாவா, தம்பிக்கே ராஜ்யத்தை கொடுத்துட்டு நான் காட்டுக்கு போனாலும் பரவாயில்ல தம்பி ராஜ்யத்தை இருக்கட்டும்னு. ஏன் அப்படின்னா, ஒரு அப்பாவோட வாக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்குக்காக தம்பிக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு காட்டுக்கு வந்திருக்கே. இப்படி கூட இருப்பாள. ஆனா ஹனுமான் ஞாபகம் வருது, வாலி கதை, சுக்ரீவன் வாலி கதை ஞாபகம் வருது. அங்க அண்ணன் அப்படி இருக்கான், இங்க வந்து இப்படி ஒரு அண்ணா இருக்கானே. அவருக்கு ரொம்ப வியப்பா இருக்கு ராமரை பார்த்து. இப்ப சொல்றார், ஈதிருஷா புத்தி சம்பன்னா ஜிதக்ரோதா ஜிதேந்திரியாக. இந்த மாதிரி, அப்ப அந்த வார்த்தை சொல்ற ஜிதக்ரோதாக அப்படின்னு. இந்த மாதிரி கோவப்பட்டிருக்கலாம், ராமரும் கோவப்பட்டிருக்கலாம். நீர் உங்க கை கிட்ட கோவப்பட்டிருக்கலாம், அப்பா கிட்ட கோவப்பட்டிருக்கலாம். ஏன்னா நான் ராஜாவாக வேண்டிய நிலையில இருந்து இந்த மாதிரி ஆச்சுன்னா கோவம் வரும். அந்த கோவத்துல என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா பண்ணாமல் பொறுமையாக கோவத்துல ஒரு இதுவும் பண்ணாமல் பொறுமையாக காட்டுக்கு வந்துட்டார் அப்படிங்கறத பார்த்துட்டு, எதக்ரோதனா இப்படி இருக்கீரே, உண்மைதான், உண்மை மாதிரியான வாழதான் இப்போ சுக்ரீவன் காத்துட்டு இருக்கான் பாக்குறதுக்கு. சந்தோஷப்படுவான் நிச்சயமா. வாரும் உங்களை அறிமுகப்பட்ட சுக்ரீவன் கூட இந்த மாதிரி இப்படி ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறது, ஜிதக்ரோதனா ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சு அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். இது மாதிரிதான் அவன் சாயாத்துக்கு காத்துட்டு இருக்கான். இவன் எப்படி யாராவது வரமாட்டாளா, புரிஞ்சுக்க மாட்டாளா அப்படின்னு சொல்றார். ஸோ அங்கேயும் ஜிதக்ரோதக அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி குரோதம் வரும்போது அதை வென்று இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குணம், ஒரு நல்ல குணம், அப்படி அதை பாராட்ட வேண்டிய குணம் அப்படிங்கிறது ஹனுமான் சொல்றாங்கிறது அது நம்மளுக்கு தெரியுது. அது ஒரு குணம் இருக்க வேண்டும். இதுக்கு மாறாக வாலி கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். தம்பி ராஜ்யத்துல உட்காந்துட்டான், வேணும்ட்டு உட்காரல, எனக்கு இந்த ராஜ்யம் தான் வேணும் அப்படின்லாம் உட்காரல, சதியெல்லாம் பண்ணல, ஏதோ நடந்து போச்சு. ஒரு சந்தர்ப்பத்துல அவன் அப்படி உட்கார வேண்டியதா போச்சு. அப்புறம் வாலி வந்து என்னடா உட்கார்ந்துட்டு இருக்க இப்படி அப்படின்னு கேட்டப்போ, இது தப்பு தான், இது நான் பண்ணது தப்பு தான், க்ஷமிக்கணும்னு கேட்டான், காலில் விழுந்தான். ஆனா வாலி க்ஷமிக்கல, கோபமா இருந்தான். அந்த கோபத்துல நிறைய அபச்சாரங்கள் பண்ண ஆரம்பிச்சு. அந்த அபச்சாரத்துக்கு வினையாக நம்ம பார்க்கிறோம். அப்புறம் ராமர் கையால அவனுக்கு மரணம் ஏற்படும். இப்போ கேட்கிறான் வாலி ராமர் கிட்ட, எதுக்காக என்ன கொன்னீர் அப்படின்னு. அவர் ராமர் சொல்ற, நீ பண்ண அபச்சாரம் தான். அதே வாலி அந்த கோவப்படாமல் சுக்ரீவனை அவன் பட்சத்தையும் யோசிச்சு சரி அப்படின்னு மன்னித்து விட்டிருந்தானால் கதையே மாறி இருக்கலாம். ராமனுக்கு வந்து வாலியை கொல்றதுக்கான ஒரு காரணமே இருக்காது. ஆகையால் என்ன தெரியறதுன்னா, நம்ம கோபம் அப்படிங்கிற வரைச்சே அதை நம்ம வெல்லணுமே தவிர, அந்த கோபத்துல நம்ம இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டோம்னா அது அபச்சாரமாகும். அது வந்து பெருமாளை தண்டிக்கும்படியான அபச்சாரங்களும் ஏற்படுது அப்படின்னு நம்ம இந்த ராமாயணத்துல பார்க்கிறோம், இந்த கதைகள்ல இருந்து. அதனால கோபம் கூடாது, பொறுமையா அதை ஆளணும், கோபத்தை வெல்லணும். ஹனுமானும் சொல்ற கதை, சமுத்பதிதம் குரோதம்
க்ஷமயா ஏவ நிரஸ்யதி யஹ சவை புருஷ உச்சியதே. கோபம் வரும், கோபம் வராமலாம் இருக்காது. ஆனா கோபம் வரைச்சு அதை பொறுமையாக ஆண்டு அதை முள்ளமாக அதை தள்ளி போட்டுதான் நம்ம நிதானமாக அதுக்கு பிறகு பண்ண வேண்டிய அதுக்கான உச்சிதமான காரியம் பண்ணணும். அதுக்காக இது எதனால கோபம் வந்திருக்குன்னு பார்த்து ஆராய்ந்து அதுக்கான உச்சிதமான காரியங்கள் பண்ணணுமே தவிர இந்த கோப வசத்துல நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுதான் நீதி. ஸ்ரீமதே ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ரகுநந்தன பரபிரம்மணே நமः. ஸ்ரீமதே வரத தாத்தாரிய மகாதேசிகாய நமः.